பிளேட் வேற 2 பிளேட் வேற எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு 2 மீனை வச்சாச்சு. இன்னொன்று மீனை வச்சோம். இந்த ஒரு மீன் நம்மளுக்கே இருக்கட்டும். மட்டன் குழம்பு. என்ன வாய்ஸ் வேற கம்மியாக இருக்குதே. இப்படிலாம் அமைதியாக இருக்க மாட்டாங்களே 2 பேர். எப்போவுமே சண்டை போட்டு தான் இருப்பாங்க. சரி, மட்டனுக்கு நிறைய சிக்கன்லாம் போட்டு அதுக்கு இதெல்லாம் நல்லா குப்பையாக இருக்குது. உள்ளதான் வச்சுருந்தேன். ஒரு சாண்ட்விச் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே இருந்த ஹாட் டாக்ஸ் வேறு வேக வச்சிடலாம். ஐயோ, இது வேறு ஓவனில் வைக்கணுமா? தப்பாக உணரிட்டு இருக்கேன். இதை போட்டு நல்லா வறுத்துடலாம். 2 பேரும் அமைதியாக தான் இருக்காங்க. எனக்கே பார்க்க கஷ்டமாக, எனக்கு பார்க்க ஆச்சரியமாக இருக்குது. அவசரத்தில் வேற கஷ்டம்னு சொல்லிட்டேன். சரி, இது வந்துருச்சு, இதுவும் வந்துருச்சு. சரி, ஒருத்தருக்கு ஹாட் டாக்ஸு, இன்னொருத்தருக்கு பர்கர் பண்ணிடலாம். பர்கர் உள்ள அப்பா இங்கே இந்த மீட்டை நல்லா அவிச்சுக்கலாம். ஆமாம்ல, சாண்ட்விச்சுக்கு வேற ஆனியன்லாம் தேவைப்படும். இதுவே கழுவிட்டு வந்துடலாம். கழுவியாச்சு. ப்ரெட்டும் ரெடி, மீட்டும் ரெடி. இவ்வளோ அமைதியாக நான் கேள்விப்பட்டதே இல்லையே. டக்குன்னு பண்ணியாச்சு. அடுத்தது 2 ஆம்லேட்டை மட்டும் போட்டுட்டு வந்துடலாம். இவங்க வேற ஆம்லேட் எப்படி சாப்பிடுவாங்க வேற தெரியாது. சரி, போட்டு எடுத்து கொடுப்போம். மசாலா பொடிலாம் ரொம்ப முக்கியம் இல்லை. நம்மளுக்கும் பாதி இது எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு ஒரு துண்டு பீஸா மட்டும் போதும். இல்லை, பத்தாது. மேகியும் எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் நேற்று குக் பண்ணி வச்சது. சரி, 2 பேருக்கும் பிரிச்சிடலாம். இவருக்கு முட்டை, கொஞ்சம் டாபிக், இது போதும். இன்னொருத்தருக்கும் அதே மாதிரி ரெடி ஆயிடுச்சுல. இது எடுத்து தான் போகணும். 2 பேரும் அமைதியா இருங்க, நான் வரேன். என்ன இப்படி குப்பையாக்கி போட்டிருக்கீங்க? 2 பேரும் நீட் பண்ணுங்க போங்க. இந்தாங்க, ஒருத்தருக்கு இங்க தட்டு வச்சிருக்கேன். இந்தாங்க. சண்டை போடாதீங்க 2 பேரும். அமைதியா உட்காந்து. ஏய், இந்த பொம்மையை யார் எடுத்து வைப்பா? சரி, நீ இங்க உட்காரு. அந்த பொம்மை அங்க இருக்கட்டும். பிளாசம், நீங்க உட்காரு. 2 பேரும் அமைதியா சாப்பிட்டுருக்கணும். நான் கிச்சன்ல இருந்து சாப்பிட்டுட்டு வரேன். நம்ம பீஸா சாப்பிட்டுடலாம். அடுத்தது சிக்கன் வர நிறைய வச்சிருந்தேன். இந்த சிக்கனும் சாப்பிட்டுடலாம். மீன் வேற நல்லா இருக்கு. சரி, மீனையே சாப்பிட்டுடலாம். ஹை மேகியும் ஒரு வாயிலே சாப்பிட்டுடலாம். 2 பேருக்கு வேற பால் வேற போடணும். இங்கே பால் போட்டுடலாம். ஸ்டவ் வேற ஆன் பண்ணியாச்சு. பாலையும் எடுத்து ஊற்றிடலாம். சுகரும் போட்டுடலாம். சாப்பிட்டாங்களா வேற தெரில. பால் இன்னும் கொஞ்சம் ஊற்றி போட்டுடலாம். எடுத்துட்டு போவோம். 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சரி, இந்தாங்க. ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிருங்க. நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன். அப்பா, பால் வேறு மிச்சம் இருக்குது. பாலையும் தூக்கி உள்ளே வச்சிடலாம்.
முடிச்சிட்டிங்களா? இது கீழே வை. ஏய் என்ன இன்னும் 2 பேரும் குத்துவங்க போல அடி வாங்க போறீங்க. இருங்க கம்பு எடுத்துட்டு வரோம் உங்களுக்கு. இங்க இருக்க கம்பு எடுத்துட்டு போய் அடிக்க போவோம். கம்பு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள 2 பேர் நல்லா தூங்கிட்டாங்க. மாட்டுவீங்கடா, ஒரு நாள் மாட்டுவீங்க. இந்த பல்லுக்கு வச்சு 2 பேரும் பட்டாக்ஸ்ல சாத்துற மட்டும் பாருங்க. நம்மளும் இங்க ஓரத்துல கம்பு வச்சுட்டு போய் தூங்க போவோம். இங்க தூங்கலாம். அப்பா தூங்கியாச்சு. அம்மா ரொம்ப சன்லைட்லாம் கண்ணுக்கிட்டேயாமா வெளிச்சமா வருது. இன்னும் 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்களா? எட்டு அந்த கம்பு. 2 பேரும் எதுக்கு இவ்வளவு நேரம்? ஏய் காலையில எத்தனை மணி ஆச்சு? 12 மணி ஆச்சு. இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. இன்னும் 2 பேர் போங்க பல்ல எடுக்க போங்க. டியூஷன் வேற கிளம்பணும். ஆமா ஸ்கூல் லீவு. ஒண்ணே 2 பேருக்கு திருந்துவீங்க அப்பதான். இன்னைக்கு என்ன பண்ணலாம்? 2 பேருக்கும் சாக்லேட் மட்டும் போதும். சாக்லேட்டா? இந்த இடத்துல சரி ஓகே ரெடி. 2 பேருக்கும் சேமாவே வச்சிடலாம். பரு இதுக்கும் அழுதுட்டு இருப்பாங்க. எனக்கு சேமா வைக்கல, அவங்களுக்கு சேமா வைக்கலன்னு. 2 பேருக்கும் கரெக்டான எல்லாம் வச்சாச்சு. நம்ம போய் எடுத்து கொடுத்துடலாம்.